அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸைஸ் 7.2ல் 6th சம் பார்க்க போகிறோம். சம் பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் an isosceles triangle in which AB equal to AC. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஏபி பாருங்கள், இவங்க கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்றது வந்து அவங்க ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அதில் எது ஈக்குவல் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. எதுனா ஏபியும் ஏசியும் ஈக்குவல். இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசியில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு ஏசி. இது வந்து கிவன். ஸோ இந்த இடத்துல வந்து கிவன் அப்படின்னு ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், சைட் பிஏ இஸ் ப்ரொடியூஸ்டு டு டி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிஏவை கொஞ்சம் இந்த பிஏ சைடை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த்து இன்க்ரீஸ் பண்ணி டின்ற பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். சச் தட் ஏடி ஈக்குவல் டு ஏபி. அதை வந்து டியை வந்து எதோட ஜாயின் பண்ணுறோன்னு போயிட்டால் நம்ம இங்கே சியோட ஜாயின் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு என்ன ட்ரையாங்கிள் கிடைக்குது பாருங்கள். நம்ம இந்த சைடையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் வந்து என்னன்னு, ட்ரையாங்கிள் ஏசிடி. இந்த ஏசிடி ட்ரையாங்கிளில் அவங்களே கொடுத்துருக்காங்க இங்கே ஏடி ஈக்குவல் டு ஏபி. இது கிவன். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம எழுதியாச்சு. இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, ஷோ தட் பிசிடி இஸ் அண்ட் ரைட் ஆங்கிள். இப்போ பிசிடி எங்கே இருக்குது பாருங்கள், பிசிடி. ஸோ இந்த பெரிய நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிளை ரெண்டு சின்ன ட்ரையாங்கிளாக நம்ம பிரிச்சுருக்கோம். ஆனால் அவங்க கேட்குறது இந்த பெரிய ட்ரையாங்கிள் பிசிடி, இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணுன்னா இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த ஆங்கிள் தெரிஞ்சிருக்கணும். இது 1ன்னு வச்சுப்போம், இது 2ன்னு வச்சுப்போம். ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும், சி எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஏபிசி ட்ரையாங்கிளில் வச்சு ஆங்கிள் 1 கண்டுபிடிக்க போகிறோம். ஏசிடி ட்ரையாங்கிள்லேருந்து ஆங்கிள் 2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் ஒரு மெயினான ஒரு இது என்ன இருக்குன்னா, ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படின்னா இந்த சைடு எந்த சைடு ஈக்குவலோ அந்த ஒரு சைடுக்கு ஆப்போசிட்டில் ஆங்கிளும் இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிளும் எப்படி இருக்கும்னா எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து ரூல்ஸ், இது ஒரு தியரம். ஸோ அந்த தியரம் படி நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசியில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆங்கிள் 1ன்னு வச்சுருக்கோம். இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம ஆங்கிள் 1ன்னு வச்சுருக்கோம். இந்த ஆங்கிள் 1ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பி ஆங்கிளும் இந்த சைடுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் 1ம் ஈக்குவல். ஸோ இது ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம எழுதும் பொழுது இங்கே ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த ஆங்கிள் 1ன்றது இந்த ஆங்கிள் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு வந்து ரீசன் வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இதுதான் அந்த ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிளுக்கு ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ஆங்கிளும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரெண்டு சைட்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு ஆங்கிளும் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு முடிச்சிட்டோம். அடுத்து ஏசிடி ட்ரையாங்கிளில் பாருங்கள், ஆங்கிள் இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிள் டி. ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆங்கிள் டி. இப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இந்த ஆங்கிள் 2. அப்போ எப்படி இருக்கும், இந்த ஆங்கிள் 2வும் ஆங்கிள் டியும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே நம்ம எழுதும்போது ஆங்கிள் 2வும் ஆங்கிள் டியும் ஈக்குவலாக இருக்கும். இதே சேம் ரீசன் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிடணும், ஸோ சேம் ரீசன் அதையே நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஆங்கிள் 1 எவ்வளோன்னு எடுத்துட்டோம், ஆங்கிள் 2 எவ்வளோன்னு எடுத்துட்டோம். இப்போ நமக்கு சம்முக்கு தேவைன்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு. அப்போ ஆங்கிள் 1ஐயும் ஆங்கிள் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணலாமா. ஆங்கிள் 1க்கு நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கு, ஆங்கிள் பி. ப்ளஸ் ஆங்கிள் 2க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, ஆங்கிள் டி. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். இங்கே ஆங்கிள் 1 + 2ன்னு எழுதலாம். இந்த 1 + 2ங்கிறது எந்த ஆங்கிள் பாருங்கள், பிசிடியை தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம், 1 + 2ன்னு நம்ம எழுதியிருக்கோம். அப்போ இந்த 1 + 2க்கு பதிலாக
ஆங்கிள் பிசிடி இப்படியும் எழுதலாம் ஈக்குவல் டு ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி. ஸோ இதை நல்லா இது வரைக்கும் கிளியராக நீங்கள் ஆயிடணும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அடுத்த பேஜில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் கிளியராக புரியுதா அப்படின்னு ஒரு ரீகால் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டெப்பை நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்க இப்போ கொடுத்துருக்க பெரிய ட்ரையாங்கிளை நம்ம 2 ட்ரையாங்கிளாக பிரிக்கிறோம். ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், ஏசிடின்னு ஒரு ட்ரையாங்கிள். அதில் ஐசோசெலஸ் ரெண்டுமே ஐசோசெலஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2 சைடு ஈக்குவல், அதை நம்ம கிவனில் எழுதியிருக்கோம். 2 சைடு ஈக்குவல்னால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 2 ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஆங்கிள் இருக்குது, இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஆங்கிள் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், 1ன்னு நான் வச்சுருக்கேன். ஏன் நான் 1 2ன்னு வச்சுருக்கேன்னா ஆங்கிள் சின்னு நம்ம மார்க் பண்ண முடியாது, அதை தான் நம்ம 2ஆக பிரிச்சுருக்காங்க. அப்போ அதை 1 இது 2ன்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ 1 வந்து பிக்கு ஈக்குவல், இங்கே 2 ஆங்கிள்ன்றது வந்து டிக்கு ஈக்குவல். அப்போ இந்த டோட்டலாக எனக்கு இந்த சி ஆங்கிள் வேணும்னா அப்போ நான் 2ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்பொழுது பி ப்ளஸ் டி நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா இதுக்கு வந்து ஆன்சர் பி, இதுக்கு வந்து ஆன்சர் டி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 1 + 2ன்னு நம்ம எழுதாமல் பிசிடின்னே நம்ம எழுதலாம். ஸோ நம்ம அதை எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பேஜில் நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம அதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்னென்ன அந்த முதல் பேஜில் நம்ம என்ன வச்சுருக்கோம், ஆங்கிள் பிசிடி ஈக்குவல் டு ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி. இதுதான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பேஜில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது. பாருங்கள், இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் தான் நமக்கு தேவை. பெரிய ட்ரையாங்கிள்ங்கிறது எது, இது மொத்தமாக இங்கேருந்து பிடி, அடுத்து இங்கே இருக்கிற சி, இங்கே அடுத்து நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு என்ன ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துருக்குறோம், ட்ரையாங்கிள் பிசிடி. இந்த ட்ரையாங்கிள் பிசிடி ஒரு ட்ரையாங்கிளோடைய 3 ஆங்கிளையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 180 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் டோட்டலாக நம்மளுக்கு ஆட் பண்ணும்பொழுது 3 ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வர்ற ஆன்சர் வந்து 180 டிகிரி. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி ப்ளஸ் இங்கே ஆங்கிள் சின்னு நான் எழுத போகிறதில்ல, ஏன்னா எனக்கு சம்மில் பிசிடின்னு கொடுத்துருக்கிறதுனால இப்போயும் நான் ஆங்கிள் சின்னு எழுதினாலும் எனக்கு ஒன்று தான், பிசிடின்னு எழுதினாலும் ஒன்று தான். சென்டரில் எந்த லெட்டர் எழுதுகிறோமோ அதுதான் ஆங்கிள்னு அர்த்தம். அப்போ ஆங்கிள் இந்த இடத்துல நான் என்ன எழுதிக்கிறேன், சின்னு எழுதாமல் பிசிடின்னு எழுதலாம். ஏன்னா ப்ரூஃபில் நம்மளுக்கு இதில் வந்திருக்கிறதுனால இப்போ இதுக்கு மீனிங்கும் சி தான், சென்டரில் வர லெட்டர் தான் அர்த்தம். அப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும், 180 டிகிரி. இப்போ இந்த 2க்கு பதிலாக நான் ஆல்ரெடி இங்கே பாருங்கள், இங்கே எழுதியிருக்கோம் பி ப்ளஸ் டின்றதுக்கு எதுக்கு ஈக்குவல், ஆங்கிள் பிசிடிக்கு ஈக்குவல். அப்போ நான் இதுக்கு பதிலாக நான் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆங்கிள் பிசிடி ப்ளஸ் சம்மில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பிசிடி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 2 இங்கே ஒரு பிசிடி, இது ஒரு பிசிடி, அப்போ டோட்டலாக 2 ஆங்கிள் பிசிடி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ மல்டிப்பிள் இருக்கக்கூடிய இந்த 2 ஆப்போசிட் சைடு போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகிடும். அப்போ பிசிடி நம்ம இந்த சைடே வச்சுப்போம். மல்டிப்பிளில் இருக்க 2 என்ன ஆகிடும், இங்கே வந்துட்டால் டிவைட் ஆகும், டிவைட் 2 ஆகிடும். 1 2s are 2, 9 2s are 18, 0க்கு அப்படியே போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆங்கிள் பிசிடி ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ வருது, 90 டிகிரி. இந்த 90 டிகிரினும் சொல்லலாம், இது என்னன்னு சொல்லலாம், ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம். 90 டிகிரினாலே அது நம்மளுக்கு ரைட் ஆங்கிள். தேர்ஃபோர் ஹென்ஸ் த ப்ரூஃப் அப்படின்னு போடலாம். முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், பார்க்குறக்கு தான் அப்படியே லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான சம். என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 சின்ன ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்னா சீன்ற ஆங்கிள் நம்மளுக்கு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2ன்னு நம்ம பிரித்து, ஆங்கிள் 1 வந்து ஐசோசெலஸ்ன்றதுனால ஆப்போசிட்க்கு ஈக்குவல். இப்போ ஆங்கிள் 1 பிக்கு ஈக்குவல், ஆங்கிள் 2 டிக்கு ஈக்குவல். அதை ஞாபகம் வச்சுக்கணும். 2ஐயும் ஆட் பண்ணால் பி ப்ளஸ் டின்னு வரும். இப்போ ஆங்கிள் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நடுவில் இருக்கிற சி தான் கிடைக்கும். அப்போ சின்னு எழுதாமல் பிசிடின்னு எழுதுகிறோம், அவ்வளோதான். அது அப்படியே நம்ம பெரிய ட்ரையாங்கிளை தனியாக நம்ம நோட் பண்ணிக்கிறோம். 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட் 2க்கு பிசிடியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே போடுறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். தேங்க்யூ.